ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். இன்றைக்கி என்ன டாபிக்னால், இன்விசிபிள் நெக் பீஸ் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குல்ல, அது எப்படி செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. என்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ எல்லாமே நான் லைன் பை லைனாக ஒன்று ஒன்றா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பார்த்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்விசிபிள் நெக் பீஸ் செய்கிற ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஆனால் அதுக்காக மெட்டீரியல் சர்ச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹூக் 3 டைப்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் அந்த டைப் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேசிக் மெட்டீரியல்ஸ். நம்ம இன்விசிபிள் நெக் பீஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸு இது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கியர் ஒயர் 2 எட்ஜில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு அதோட சென்டர் பொசிஷன் இருக்கும்ல, அந்த மெஷர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட லக்ஷ்மி காயின் இருக்குது. நான் லக்ஷ்மி காயின் வச்சு எப்படி இன்விசிபிள் நெக் பீஸ் செய்கிறதுன்னு சொல்கிறேன். இந்த இன்விசிபிள் நெக் பீஸ் நம்ம லக்ஷ்மி காயின் தான் வச்சு செய்யணும்னு இல்லை. உங்கள்கிட்ட என்னென்ன சாம்ஸ் இருக்கோ இல்லை பெண்டன்ஸ் இருக்கும், இந்த பெண்டன்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட லக்ஷ்மி காயின் இருக்குது, அப்புறம் பொலிக்கி ட்ராப்ஸ் இருக்குது. நான் அதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். லக்ஷ்மி காயின் போட்டுட்டு அப்புறம் டபுள் சைட்லேயும் பிரேஸ் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கியர் லாக் யூஸ் பண்ணிக்கோங்க. கியர் ஒயர் எட்ஜில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே மெஷர் பண்ணுங்கள். சென்டர் பொசிஷனுக்கு அந்த காயின்ஸும் அந்த பிரேஸ் பால்ஸ்லாம் வரணும். அதுக்கப்புறம் நோஸ் பிளேயர்னு சொல்லுவாங்க. அந்த நோஸ் பிளேயர் டூலை வச்சு நம்ம ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணோம்னா கியர் லாக் டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட பீட்ஸ் இந்த சைடு அந்த சைடு போகாது, ஃபிக்ஸாக நின்றுடும். அந்த பீட்ஸ் நகராது. அதுக்கப்புறம் பொலிக்கி ட்ராப்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம பீட்ஸை திருப்பி கோத்துட்டு பிரேஸ் பீட்ஸ் வச்சுட்டு கியர் லாக் போட்டுட்டு அதே மாதிரி தான் அந்த பிளேயர் வச்சுட்டு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பொலிக்கி ட்ராப்ஸும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஹூக் மாட்டுறதை மட்டும்தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு புரியாமல் போயிடும். பொலிக்கி ட்ராப்ஸும் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ பொலிக்கி ட்ராப்ஸ் எப்படி இன்செர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கியர் லாக் போட்டுக்கணும். அப்புறம் பிரேஸ் பால்ஸு, அதுக்கப்புறம் பொலிக்கி ட்ராப்ஸு, திருப்பி பிரேஸ் பால்ஸ், திருப்பியும் கியர் லாக்கு போட்டுட்டு நம்மளுக்கு பிளேயர் இருக்குல்ல அதை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணோம்னா கியர் லாக் ரெண்டும் ப்ரெஸ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி 2 சென்டிமீட்டர் கேப் விட்டு டபுள் சைடும் அதே ப்ரொசீஜர் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனல் ஸ்டெப் வச்சு பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் டபுள் சைடும் ஈவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அது மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா திருப்பி நம்மளால் இது பண்ண முடியாது, அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எதுக்கும் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் அது கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். இல்லைன்னா வேஸ்ட் ஆகிடும் நெக் பீஸு. சாரிங்க, பேக்ரவுண்டில் சாமி பாட்டு போட்டுட்ருக்காங்க ஊரில். அதனால சவுண்ட் வேறு கேட்டுகிட்டே இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு சரியாக கேட்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதுக்கும் கரெக்டாக நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் புரியலைன்னா சொல்லுங்கள் கீழே கமெண்டில், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லெஃப்ட் சைடில் எப்படி பண்ணமோ அதே ப்ரொசீஜர் தான் ரைட் சைடுக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கியர் லாக், அப்புறம் பிரேஸ் பால்ஸ், அப்புறம் பொலிக்கி ட்ராப்ஸ், அப்புறம் திருப்பி பிரேஸ் பால்ஸ், அப்புறம் கியர் லாக்கு இதெல்லாம் போட்டு நம்ம கியர் லாக் ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ஃபிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ப்ரொசீஜர் தான். சேம் 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் கியர் லாக் இருக்கு இல்லைங்களா, அது ஒயரோட எட்ஜில் கலண்டு வராது. ஏன்னா கியர் ஒயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்மளால் இது பண்ண முடியாது. கட்டரோ இல்லை சிசரோ வச்சு நம்ம கட் பண்ணால் மட்டும்தான் கட் ஆகுமே தவிர நம்ம கையை வச்சு என்ன தான் இழுத்தாலையும் இழுக்க முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கியர் ஒயரு. இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் கொஞ்சம் மடங்கின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜம்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டு ஒயரோட எட்ஜை கொஞ்சம் மடக்கி திருப்பியும் கியர் லாக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இன்செர்ட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த சைடில் லெஃப்ட் சைடில் ஹூக் இருக்கு இல்லைங்களா, ஹூக்கை ஜம்ப்ரிங் நம்ம திருப்பியும் கனெக்ட் பண்ணலாம். இல்லைனா ஹூக்கே டைரெக்டாக கியர் ஒயரில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இந்த சைட்லேயும் அதே ப்ரொசீஜர் தான். கியர் லாக் போட்டுட்டு ஹூக்கை மாட்டிடுங்க அந்த ஒயரோட எட்ஜில். திருப்பியும் கியர் ஒயரை ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி கியர் லாக்குள்ளேயே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
நம்மளுக்கு ஹூக்கும் ஸ்ட்ராங்காக நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் இழுத்தாலையும் வந்துட்டு இதாகாது, கழண்டு வராது. ஏன்னா கியர் ஒயர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி டு வியர் நெக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.